தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல A+ கேட்டகரி ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா 25 வயதான அவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் 52 வயதான அவருடைய பெண் கூட்டாளி தனலட்சுமி உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் கடந்த 17ஆம் தேதி டேட்டிங் ஆப் மூலம் தாசில்தார் ஒருவரை தனிமையில் இருக்க அழைத்துள்ளனர். மதுரவாயல் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வரும் 54 வயதான எட்வர்டு வில்சன் கடந்த 2025ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தாசில்தாராக பணியாற்றிய போது 75,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டவர். டேட்டிங் ஆப் மூலம் ஹைகோர்ட் மகாராஜாவின் மனைவி பிரியதர்ஷினி இடைநீக்கம் செய்யப்பட்ட தாசில்தார் எட்வர்டு வில்சனிடம் பேசி பழகியுள்ளார். எட்வர்டு வில்சன் தான் கல்குவாரி உரிமையாளர் என்றும் தனக்கு 2 கல்குவாரிகள் உள்ளதாகவும் கூறி தொலைபேசி மற்றும் வீடியோ கால் மூலம் பேசி பழகியுள்ளார். இந்நிலையில் எட்வர்டு வில்சனை பிரியதர்ஷினி நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என கூறியுள்ளார். அதன் பின்னர் வேளச்சேரியில் உள்ள பிரபல ஹோட்டலில் வில்சனும் பிரியதர்ஷினியும் முதன்முறையாக சந்தித்துள்ளனர். சந்திப்பு முடிந்ததும் எட்வர்டு வில்சன் தனது காரில் மதுரவாயலில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி பிரியதர்ஷினி உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் தாசில்தாரை பின்தொடர்ந்து சென்று வீட்டை கண்டுபிடித்துள்ளனர். இருவரும் செல்போனில் தொடர்ந்து பேசி வந்த நிலையில் எட்வர்டு வில்சனும் பிரியதர்ஷினியும் உல்லாசமாக இருக்க முடிவு செய்துள்ளனர். பின்னர் தாசில்தாரை காம வலையில் விழவைக்க ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் பெண் கூட்டாளி தனலட்சுமி ஆகியோர் திட்டம் தீட்டியுள்ளனர். இதையடுத்து சிறையில் இருக்கும்போது பழக்கமான அருண், அவருடைய நண்பர்கள் என 6 பேரும் சேர்ந்து கடந்த 16ஆம் தேதி சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்துள்ளனர். பிரியதர்ஷினி லொகேஷனை அனுப்பியவுடன் அங்கு சென்ற எட்வர்டு வில்சன் பாதுகாப்புக்காக தான் அணிந்திருந்த 25 சவரன் தங்க நகைகளை காரில் வைத்துவிட்டு பிரியதர்ஷினி சொன்ன லொகேஷனுக்கு சென்றுள்ளார். அவரை அறையின் உள்ளே அமர வைத்துவிட்டு பிரியதர்ஷினி கதவை மூடிவிட்டு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் மகாராஜா உள்ளிட்ட 6 பேரும் தாசில்தாரின் ஆடையை கலைந்து உடலில் ஒட்டு துணி இல்லாமல் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு தங்க நகை மற்றும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர் வாய் திறக்காததால் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை பகுதியில் ஆள் நடமாட்டமில்லாத கடற்கரைக்கு கடத்தி சென்றுள்ளனர். அங்கு அவரை கத்தி முனையில் பணம் மற்றும் தங்க நகைகளை கேட்டு மிரட்டிய போது எதுவும் இல்லை என்று கூறியதால் கடற்கரையில் பள்ளம் தோண்டி உடலை புதைத்து கழுத்து பகுதியை மட்டும் மூடாமல் வைத்துக்கொண்டு மிரட்டியுள்ளனர். அப்போதும் வில்சன் எதுவும் கூறாததால் அவருக்கு மயக்க ஊசி செலுத்தி காரில் கடத்தி கொண்டு வண்டலூருக்கு சென்றுள்ளனர். அப்போது காரில் வைத்திருந்த 25 சவரன் தங்க நகை ஹைகோர்ட் மகாராஜாவின் கண்ணில் தென்பட்டுள்ளது. அந்த நகையை எடுத்துக்கொண்டு வண்டலூர் மேம்பாலத்தின் கீழே எட்வர்டு வில்சனை இறக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்த செம்மஞ்சேரி போலீசார் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் 9 பேர் அடங்கிய தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். CCTV காட்சி உதவியுடன் விசாரணை நடத்திய போலீசார் மீண்டும் சோழிங்கநல்லூர் TNHB சாலையில் கத்தி முனையில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி சென்று கொண்டிருந்த மகாராஜா, பிரியதர்ஷினி மற்றும் பெண் கூட்டாளி தனலட்சுமி ஆகிய 3வரையும் சுற்றி வளைத்தனர். பின்னர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்ததில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சதீஷ் செந்தூரன் என்பவரிடம் இதே பாணியில் 25 சவரன் தங்க நகையை பறித்து கொண்டு தலைமறைவானது தெரியவந்தது. பின்னர் பெங்களூரு, புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு சென்று மது, மாது என உல்லாசமாக இருந்ததும் அம்பலமானது. மேலும் கடந்த 2017ஆம் ஆண்டு முன்னாள் காதலி முத்துமாரியை கொலை செய்த வழக்கும் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு பெண் கூட்டாளி தனலட்சுமியிடம் பழகி வந்த பிரபல பைனான்சியரை மிரட்டி பணம் பறித்த வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. மேலும் சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் மற்றும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களிலும் பல வழக்குகளும் நிலுவையில் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவை பிடிக்க செல்லும்போது போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓடிய போது தவறி கீழே விழுந்ததில் வலது கை மற்றும் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் போலீசார் மாவுக்கட்டு போட்டுள்ளனர். தூத்துக்குடியை சேர்ந்த ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி பிரியதர்ஷினி
பெண் கூட்டாளி தனலட்சுமி உள்ளிட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த செம்மஞ்சேரி போலீசார் ஷோலிங்கநல்லூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அருண் உள்ளிட்ட 3 பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். குற்ற சம்பவம் நடைபெற்ற 5 நாளில் முக்கிய குற்றவாளியான A+ ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி, அவரது பெண் கூட்டாளி என 3 பேரை துரிதமாக கைது செய்து 50 சவரன் தங்க நகை, 2.5 லட்சம் ரொக்கப்பணம், இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ததில் சிறப்பாக செயல்பட்ட 13 பேர் அடங்கிய தனிப்படையினரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.